இந்த படத்துக்கு தன்னோட 24 வயசையும் ரஜினி ஜெயிலர் படத்தோட டான்ஸ் போயிட்டு பயங்கரமா எஃபர்ட் போட்டதா ஓகே சூப்பர். ஆனா ரஜினி இன்னும் எஃபர்ட் போட்டு கதை முழுசா கேட்டிருக்கணும். இவ்வளவு ஒரு பூவர் கண்டென்ட் ரைட்டிங் உள்ள படத்துல நடிக்க ரஜினி எப்படி சம்மதிச்சாரு இதுவரைக்கும் என்னால நம்ப முடியல. அதுக்கு முக்கியமான காரணம் லெத்தார்ஜிக்னஸ். அதாவது நமக்கு சேலரி 150 கோடி ரூபாய் பணம் வந்துருச்சுல போதும். ப்ரொடியூசர்ஸ் யாரு? சன் நெட்வொர்க். அவங்க இந்த அளவுக்கு அதிகமா இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா அதை விட அதிகமா சேல்ஸ் பண்ணிடுவாங்க. அவங்க எப்படி ஒரு ஆடியோ லான்ச் வைப்பாங்க? நம்ம வழக்கம் போல போய் யதார்த்தமா பேசுறேங்கிற பேர்ல எல்லாரையும் பாராட்டி அதே நேரத்துல சௌபின் சாகிர் மாதிரி நடிகர்களை பாராட்டுற மாதிரி கழுவி ஊத்தி இடையில தன்னையும் கொஞ்சம் தாழ்த்தி கடைசியில எல்லா மக்களுக்கும் ஒரு கிளாஸ் எடுத்து பேசி முடிச்சிடலாம். அந்த வைபிளே படம் ஓடின்னு ரஜினி கணக்கு போட்டுக்காரு போல இருக்கு. சன் நெட்வொர்க் ரஜினியோட பயங்கர விவரமானவங்க. அடுத்து ரஜினியை வச்சு ஜெயிலர் 2 ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா ரஜினிக்கு இது புதுசு கிடையாது. ஏற்கனவே ஜெயிலர் 1 படத்துக்கு உங்களுடைய பழைய அண்ணாத்தை தர்பார் படங்கள் ஓடவே இல்லையே. அதனால உங்களுக்கு எதுக்கு இவ்வளவு சேலரி? 100 கோடி ரூபாயோட கம்மியான பேமெண்ட் தான் ரஜினிக்கு ஜெயிலர் 1 படத்துல கொடுத்தாங்க. இதெல்லாம் யோகேஷ் கனகராஜ் கிட்ட கதை ஸ்கிரிப்ட் கேட்கும் போது ரஜினி கொஞ்சம் சுதாரிச்சுக்கணும், யோசிச்சிருக்கணும். ஸ்டோரி ஸ்கிரீன் பிளேல இன்னும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணிருக்கணும். சும்மா 2-3 படம் கிட்டு கொடுத்த லோகேஷ் கனகராஜ் நெல்சன் மாதிரி டைரக்டர்ஸ் கிட்ட எல்லாம் தன்னை முழுசா ஒப்படைச்சிடக்கூடாது. அவுட் ஆஃப் டேட்டட் டைரக்டர்கள்னாலும் தனக்கேற்ற டைரக்டர்கள் KS ரவிக்குமார், சுரேஷ் கிருஷ்ணா, P வாசு, SP முத்துராமன் தான் ரஜினி இனியாவது புரிஞ்சுக்கணும். இவங்களை தவிர்த்து மசாலா ஹீரோவா இருந்த ரஜினியை கம்ப்ளீட்டா டோட்டலா வேற வித்தியாசமான காமிச்ச சிறந்த இயக்குநர்கள் பாத்தீங்கன்னா அன்னைக்கு மகேந்திரன், பாலு மகேந்திரன், மணிரத்னம், சங்கர் சொல்லலாம். இந்த ஜெனரேஷன் டைரக்டர்களை என்ன பொறுத்த வரைக்கும் ரஜினி அழகா ஹேண்டில் பண்ணி அவரை வச்சு நல்லா படம் பண்ணது யாருன்னா என்ன பொறுத்த வரைக்கும் கார்த்திக் சுப்ராஜ் தான். கடைசியா நான் 2.25 மணி நேரமும் கொஞ்சம் கூட போரிங் ஃபீலிங், கொஞ்சம் கூட லாகிங் ஃபீலிங் வராத அளவுக்கு பார்த்த ரஜினி படம்னா செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ராவா இருந்தாலும் அது 2019 அந்த பேட்ட படம் தான். அதுக்கப்புறம் அந்த ரஜினி படங்கள் இப்ப கூலி வரையும் கம்ப்ளீட்டா படத்துல குறைஞ்சது ஒரு 3/4 மணி நேரமாவது லாகிங் ஃபீலிங் கொடுத்தது. அந்த லட்சணத்துக்கு கதை திரைக்கதை எழுதுறாங்க இப்போ மாடர்ன் டைரக்டர்ஸ். அதெல்லாம் விட்டுட்டு இல்ல எனக்கு இன்னும் மார்க்கெட் இருக்கு, ஹீரோவா தான் நடிப்பேன், இப்போ நான் தான் சூப்பர் ஸ்டார், விஜய் கூட மோதுவேன்னு அடம் பிடிச்சு விஜய் வச்சு டைரக்ட் பண்ணாதனால மண்டேல மசாலா காலியான டைரக்டர்ஸ் கிட்ட தன்னை போய் வாலண்டியர் ஒப்படைச்சா இப்படித்தான் ரஜினி மொக்கைய பல்பு வாங்கிட்டே இருக்க வேண்டியதான். அதுக்கு அன்னைக்கு இந்த உலகத்திலே அதிகமான விக்கெட் ஸ்கோரர்னு ஒரு நல்ல பேர் எடுத்ததுக்கு அப்புறம் கிரிக்கெட்டர் நல்ல பெயரோட ஒதுக்கி ரெஸ்ட் எடுத்தாரு கபில் தேவ். அதே மாதிரி ரஜினி தன்னுடைய பழைய நல்ல கனெக்ஷன் ரெக்கார்டுகளை தக்க வச்சுக்கிட்டு ரெஸ்ட் எடுக்கிறது அவர் உடம்புக்கு நல்லது, தமிழ் சினிமாவுக்கும் நல்லது.